அந்த வெத்தலைக்கார பாட்டி இருக்குல்ல, ஆமாம். இந்த வெத்தலைக்கார பாட்டி சொந்தக்காரரு, அதுபோக பக்கத்து வீட்டு குழந்தைங்க, சொந்த பந்தவங்களாம் இந்த ஸ்கூல் லீவில் வர்றாங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி, வெத்தலைக்கார பாட்டி வீட்டுக்கா? ஆமாம். சரி. பாட்டி வீட்டு பக்கத்து வீட்டில் எல்லாமே சொந்தக்காரர் தானே, அந்த காம்பவுண்ட் போல. ஆமாம். அந்த மாதிரி வந்திருக்காங்க. சரி. அப்புறம் வந்ததில் என்னாச்சு, இந்த பாட்டி கிட்ட போட்டு நைஸாக பாட்டி எப்படி இருக்கீங்க என்னன்னு எல்லாம் நலம் விசாரிச்சுருக்காங்க. யார் வந்தவங்க? வயசான பாட்டியாச்சே அப்படின்ட்டு போய் எல்லாம் நைஸாக பேசிட்டு அழகாக வெத்தலை வாக்கு வாங்கி போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. எல்லாம் பக்கத்து சொந்தத்தில் வந்திருக்காங்க. அதுபோக பக்கத்து வீட்லேயும் நல்லா சொந்தக்கார பசங்க பிள்ளைங்க நிறைய வந்திருக்குது. இந்த பாட்டி என்ன பண்ணாங்க, காப்பி குடிக்கிறீங்களா, அதுக்கு இல்லை வெத்தலை மட்டும் போட்டு வாங்கி கொடுத்துட்டாங்களா. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நைஸாக பாட்டி கிட்ட உட்காந்து அந்த பக்கம் 2 பேர் இந்த பக்கம் 2 பேர் பொம்பளைங்க உட்காந்துட்டு நைஸாக மனசில் இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் சொல்லு பாட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி சரி சொல்லு. சும்மா சொல்லு பாட்டி, நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லு, என்ன இதுக்கு மேலே என்ன சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, நாங்கள் இருக்கிற கேட்குறக்கு ஆள் அப்படின்னு கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்க வரையும் நாங்கள் பார்க்குறோமல்லோ, நாங்கள் இந்த லீவில் இருக்கிறோமல்லோ, எதாக இருந்தாலும் சொல்லு பாட்டி. சரி. ஒன்றும் இல்லைப்பா, அப்படி எல்லாம் ஒன்று கஷ்டமெல்லாம் இல்லை, நான் எதை வெத்தலை வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு அளவாக குழப்பம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இருந்தாலும் அவங்கள விடவே இல்லை, என்ன மறுபடியும் என்ன கேட்டுக்கிறாங்க. சரி இப்படி கேட்கும்போது குடும்பத்தில் கஷ்டமெல்லாம் இருக்குமல்லோ, எதாக இருந்தாலும் சொல்லு, மனசுக்குள்ளே வச்சுருக்காது பாட்டி, வயசான காலத்தில் இப்படி பாரமாக வச்சுருந்தா மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால யாராவது கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நாங்களாம் லீவில் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வர்றோம், அதனால சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு அந்த பாட்டி என்ன பண்ணுச்சு, எதார்த்தமா எப்படியா இருந்தாலும் கேட்டால் ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டால் மனசில் இருக்க சொல்லத்தானே வேணும். அப்புறம் அப்படின்ட்டு என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன், அந்த பாட்டி சொல்லுது, என் பிள்ளைகிட்ட ஏதோ ஒன்று குத்தங்குறை சொல்கிறேன், ஒன்றும் சொல்ல, பல்லில் அந்த குச்சியை வச்சு குத்திகிட்டே இருந்தா, ஆனால் பல்லு சந்து வந்துருமல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அந்த புள்ள சொல்லிச்சாமா, அப்புறம் எனக்கு தெரியுமல்லோ, நீ அட்வைஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு கல்யாணமாகி 10-15 வருஷமாச்சு, நீ போய் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஆளாமா. இது எதுக்கு உனக்கு தேவை அப்படின்னு கேட்டாலாமா. அதுதான் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுன்னா எப்படியோ போயிட்டு போகிறாங்க, விட்டுட்டு போக வேண்டியதானே, பேர் வந்திருக்குது பிள்ளைகோ அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பாட்டி. யதார்த்தமா இதுக்கு மூஞ்சி கடுகடுப்பாக அந்த பிள்ளை பேசிச்சாமா. அப்புறம் அது பாட்டிக்கு சங்கடமாக தான் இருக்குது, அதை சொல்லியிருக்கு, இன்னைக்கு இப்படி நடந்ததம்மா, அவளுக்கு சங்கடமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன், வயசான காலத்தில் நம்ம வாயை பொத்திட்டு இருக்க வேண்டியது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எத்தான் சொன்னதுக்கு மகன் என்னங்கிறாளாமா. அதான் 20 வருஷத்துக்கு பக்கம் வீட்டில் வளர்த்திருந்தேன், அதுக்கு மேலே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுன்னா பொழப்பு, அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் அட்வைஸ் வேண்டியதில்லை, எங்களுக்கு தெரியலாம், நீ வாங்க. அப்புறம் மகளை பற்றி மருமகளை பற்றி ஏதோ சின்னதாக சொல்லியிருக்குது, குறையும் ஒன்றும் பெருசாக சொல்ல, இருந்தாலும் வர்றது போகிறதில்ல, பேசுறது இல்லை, பசங்க இப்போல்லாம் வராங்க போகிறாங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்க மாட்டேங்குது. அப்புறம் இதையும் ஒன்றுக்கு 2ஆம் மக வீட்டில் எல்லாம் பற்ற வச்சு விட்டு அந்த பொம்பளை கம்மன் இல்லாமல் எல்லாம் வேடிக்கை பண்ணி விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, மகனும் மருமகளும் இந்த அது எங்கேயோ சொர்க்கலோக மாட்டிருக்கு ஒரு இடம் இருக்குது, கோயில், அங்கே போனால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாம் கிளம்புங்க, அதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்களாமா, காதில் இருக்கிறது கழுத்தில் இருக்க எப்பவும் அந்த பாட்டி ஒரு 10 பவுன் நகை போட்டு இந்த காலத்தில். ஆமாம், கண்டு அடிச்சு கொள்ளாமல் இருக்காங்களா. ஆமாம். அப்புறம் சரி அதனால தான் திருடங்கள்லாம் வந்துடுவாங்க நம்ம போகிற வழியில் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. கழட்டி எங்கள் கையிலேயே கொடுக்குது அந்த பாட்டி. இல்லை உங்கள் இதெல்லாம் கொடுத்ததுன்னா அது சரிப்படாது, நானே வச்சுருக்கேன். இல்லை அது அந்த கோயில் அத்தனை சுத்தமாக சாமியெல்லாம் ஆடி சொல்லுவாங்க அப்படின்னு. சரின்ட்டு அந்த அம்மாவும்
போனால் அங்கே நல்லா பங்களாவாட் நல்லா தான் இருக்குது. ஆனால் முதியோர் இல்லைம்மா. சரி. முதியோர் இல்லத்தில் விடுறதுக்காக இந்த மாதிரி என்னைய பழி வாங்கி இப்படி கொண்டு வந்து விடுறாங்க. இந்த சின்ன பிரச்சனைக்கு பற்ற வச்சு பக்கத்தோடு எல்லாம் சேர்ந்து பற்ற வச்சு இப்படி முதியோர் இல்லத்துக்கு கொண்டு வர திட்டமிட்டு இப்படி கொண்டு வந்துட்டீங்க, எங்கே சொர்க்கலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. இந்த மாதிரி அநியாயமே நான் என்னத்த சொன்னேன், என் மருமகளை சொன்னா மகனை சொன்னா பிள்ளைத்தான் எனக்கு குறை சொன்னேன். ஒன்றும் சொல்லாததுக்கு இப்போ ஏற்பட்டபடியா அடப்பாவே இதுக்கெல்லாம் நான் அசந்தாள் இல்லை. இன்னும் வந்து நான் என்ன எல்லாத்தையும் முடிக்க தெளிவேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த முதியோர் இல்லத்தில் அந்த அம்மா இருப்பாங்கள்ல, நான் என்ன பாடுபட்டு சாப்பிட்டு பொம்பளை இன்னைக்கு வந்து இங்கே தள்ள வர்றாங்க இந்த பேச்சுக்கு. இதுக்கெல்லாம் அசல் மாட்டேன். பக்கமெல்லாம் இந்த ஸ்கூல் லீவில் விட்டு வந்து சொந்த பந்தமெல்லாம் பக்கத்தோடெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பழி பண்ணியிருக்காங்க மேலே பொறாமையில். எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு வந்துருச்சு. வந்தவியெல்லாம் வாங்குன்னு வாங்கி விட்டுருச்சு. அதனால வயசானை வந்து அடுத்தவங்களுக்கு இந்த பையனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. காசு கைட்டு இருந்து அப்போ மருமக வந்தாலும் சரி மகன் வந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கணும். இருந்து சம்பாரிச்சு வச்சது. ஆமாம், அப்போ தான் நல்ல மாமியான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. சொல்லியோ அவங்கவுங்க சேஃப்டிக்கு அவங்கவுங்க தனியாக வச்சுட்டு போகணும். அவையில் போய் எது கேட்டு அந்த அம்மா பண்ணுது. அந்த அம்மா நான் வெத்தலை வாக்கு வைத்தின்னா நல்லா சௌகரியமாக இருக்குது. அதனால வந்து அடுத்தையும் அட்வைஸ் பண்ணாமல் அந்த அம்மா நல்லா இருந்தால் சரி அப்படின்னு எனக்கு சொல்லிச்சு. நீயும் மார்க் வச்சு சொல்லி நம்மளுக்கு தேவை.